இருக்கு. யார் யார் இயேசுவை சந்தித்தார்கள் என்று புதிய ஏற்பாட்டில் நீங்க ஒரு பைபிள் ஸ்டடிஸ் எடுத்தீங்கன்னு சொன்னா அத்தனை கரெக்டர்ஸும் அழகாக அவங்க என்ன காரியங்கள்ல மனம் திரும்பினாங்க, எப்படி எப்படியெல்லாம் அவர்களுடைய நோய்கள் குணமாகினது, எப்படி எப்படியெல்லாம் அவங்க பாவத்தை விட்டு வெளியே வந்தாங்க, அவங்களுடைய ஜீவியத்துக்கு என்ன நடந்தது என்கிறது குறித்து அழகாக இந்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அதுல ஒரு மனுஷனை நாங்கள் லூக்கா 19வது அதிகாரத்திலே காணக்கூடியதாக இருக்கு. அது யாரு? சகேயு என்கிறதான மனுஷனை குறித்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அருமையானவர்களை நாங்கள் அந்த அந்த பகுதிக்கு நாங்கள் எங்களுடைய வேதத்தை புரட்டிக் கொள்ளலாம். லூக்கா 19வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறதான அந்த மனுஷன், இந்த மனுஷனை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது தேவ ஆவியானவர் அதற்குள்ளாக எங்களை கொண்டு வருகிறார். நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த சகேயுவுக்கு சமானமாக இந்த இடத்திலே நாங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்க வேண்டும். நாங்கள் இந்த வேத படிப்புக்குள்ளே நாங்கள் போகும் பொழுது, இந்த பிரசங்கத்துக்குள்ளே போகும் பொழுது தேவன் சொல்றார், மகனே உன்னிடத்திலும் நான் இதைத்தான் எதிர்பார்க்கிறேன் என்கிறதாக சொல்றார். அதை நீங்கள் மிகவும் கவனமாக கவனித்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு. இப்போ பாருங்க, முதல்ல இருந்து நாங்கள் போகிறோம். இந்த மனுஷன் யார்? அந்த மனுஷனுடைய பெயர் சகேயு. அவன் எப்படிப்பட்டவர்? முதலாவது, அவன் ஆயக்காரர்களினுடைய தலைவனாக இருந்தான். லேசுப்பட்ட மனுஷன் அல்ல. அவன் சம்திங் பெரிய ஒரு நிலைமையிலே அவன் இருந்ததான ஒரு மனுஷன். அவனுடைய நிலைமை ஒரு உயர்ந்த நிலைமையாக இருந்தது. அவர் ஆயக்காரர்களுக்கெல்லாம் தலைவர். அடுத்ததாக அவன் ஒரு ஐஸ்வர்யம். அவனுக்கு நிறைய காசு இருக்கு, பணக்காரன். ஆகவே அந்த பணக்காரன் அந்த கிராமத்திலே ஐஸ்வர்யவானாக ஆயக்காரர்களுக்கு தலைவனாக இருக்கிறார். ஆனாலும் அவன் மக்களினாலே புறக்கணிக்கப்பட்டவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய ஜீவியம் சரியில்லை. அவனுடைய அந்த காசு பணத்தை அந்த அவனுக்கு இருந்ததான காரியங்களை வைத்து அவன் அநியாயமான காரியங்களை அங்கே செய்து கொண்டு வருகிறான். தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்களை அவன் செய்து கொண்டு வருகிறதை நாங்கள் வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக இன்னொரு காரியம், அவனுடைய சரீரத்திலே ஒரு குறைவு. அவன் ஒரு குள்ளன் என்கிறதாக வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். ஒரு சின்ன மனுஷன், ஒரு கட்ட மனுஷன், ஆனாலும் அவன் ஐஸ்வர்யவான். அவன் ஒரு பெரிய தலைவன். மக்கள் எல்லாரும் அவனை வெறுத்தார். ஏன்னா அவனுடைய ஜீவியம், அவன் செய்கிறதான காரியம் அந்த விதமாக இருந்தது. அருமையான அநியாயமாக அவன் சம்பாதித்தான். 100 ரூபா வாங்குற இடத்துல 400 ரூபா வாங்கிடுவான். இதுதான் அவனுடைய காரியம். அதனால தான் அவன் ஆண்டவரை சந்தித்த நேரத்தில் அவன் சொன்னான், 4 மடங்கு நான் கொடுத்துடுறேன் அப்படின்னு சொன்னான். அவன் 4 மடங்கு அவன் சம்பாதித்து தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு ஐஸ்வர்யவனாக வந்தான். மக்கள் பப்ளிக்ல அவன் சந்தோஷமாக வாழ்றதுக்கு முடியாதவனாக இருந்தான். பப்ளிக்கு அவனுக்கு போக முடியல, அந்த சமுதாயத்துக்கு போக முடியல. சமுதாயத்தில் இருக்கிற 4 பேர்களோட உட்கார்ந்து பேசுகிறதுக்கு அவனால முடியல. அவனுடைய வாழ்க்கை ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையாக, அவனுடைய வாழ்க்கை தான் நினைத்த மோப்புக்கு போகிறதான வாழ்க்கையாக அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனபடினால தேவனுடைய ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, இயேசு, இவைகளை ஒன்றுமே அறியாதவனாக அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அருமையானவர்களை, நாங்கள் இந்த இடத்துக்கு எங்களை கொண்டு வர்றோம் பார்க்கிறோம். நம்மகிட்டயும் பணம் இருக்கு. எல்ஷடாய் அப்படின்னு சொல்லும் பொழுது நல்ல பணக்காரங்க இருக்கிறாங்கன்னு பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க இல்லையா? அந்த பாஸ்டர் அடிக்கடி எங்க வீட்டுக்கு வருவாங்க. எங்க வீட்டுக்கு வந்து நாங்கள் நிறைய ஆண்டவரை பற்றி பேசுவோம், ஸ்டடிஸ் செய்வோம். 2வது சனிக்கிழமைகளில் இந்த இடத்துல பாஸ்டர்மார்கள் கூடி நாங்கள் வேத படிப்புகளை நடத்தி கொண்டு வருகிறோம். இந்த விதமான நிறைய காரியங்கள் பாஸ்டர் அகிலனோடு சேர்ந்து நாங்கள் செய்கிறோம். டிவியில் நாங்கள் பேசுகிறோம், நிறைய காரியங்கள் அவர் செய்கிறோம். அந்த நேரத்தில் அவர் சொல்லுகிறதான காரியம், என்னுடைய சர்ச்சை நான் நேசிக்கிறேன், நிறைய நேசிக்கிறார். உங்களுக்கு ஒரு அன்பான ஒரு மெய்ப்பனை தேவன் கொடுத்திருக்கிறார். கோபம் போச்சுன்னா அது எனக்கு தெரியாது, அது உங்களுக்கு தான் தெரியும். கொஞ்சம் இப்படி
மனம் திரும்பும். உனக்கு ஏசி பார்த்தேன், அனுப்பி பார்த்தேன், அப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சேன், மனம் திரும்பாத ஜனங்கள்.